வணக்கம். யோசிச்சு பாருங்க, உங்களுடைய எண்ணங்கள கொண்டே உங்கள பாதுகாக்கிற ஒரு கவசத்தை உருவாக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை இல்ல. இது இந்து தத்துவத்துல இருக்கிற ஒரு ஆழமான கருத்து. இன்னைக்கு நாம நாராயண கவசம்னா என்னன்னு இந்த விளக்கத்துல விரிவாக பார்க்க போறோம். இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த ஒரு சக்தி வாய்ந்த வரிய பாருங்க. சிந்தனையின் வழியே சக்தி ஒரு விசையாக பாய்கிறது. இதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம எண்ணங்கள் வெறும் மனசுக்குள்ள ஓடுற ஒரு விஷயம் இல்ல, அது ஒரு உண்மையான ஆற்றல். இந்த பிரபஞ்சத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி. சரி, இந்த எண்ணங்களுக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னா அத வச்சு நமக்கே ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்க முடியாதா? முடியும். ஆனா இது இரும்புல செஞ்ச கவசம் கிடையாது. இது ரொம்பவே நுட்பமானது. ஒலி மற்றும் அதிர்வுகளை வச்சு உருவாக்கப்படுற ஒரு மனக்கவசம். இந்த மனக்கவசத்துக்கு பேரு தான் கவசம். சமஸ்கிருதத்துல இதுக்கு கேடயம்னு அர்த்தம். இந்த இடத்துல இது மந்திரங்களோட அறிவியலை பயன்படுத்தி உருவாக்கப்படுற ஒரு பாதுகாப்பு எண்ண வடிவம். இதோட கூறுகள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் இதோட முழு சக்தியும் நாம புரிஞ்சுக்க முடியும். இந்த கவசம் 4 முக்கியமான விஷயங்களால ஆனது. 1. மந்திரங்களோட ஒலி அதிர்வுகள். 2வது, அதை நாம உச்சரிக்கிற விதம். 3வது, அந்த உச்சரிப்பை கொண்டு போற நம்மளோட சுவாசம். கடைசியா, அந்த ஒலிகளுக்கு பின்னால நம்ம மனசு உருவாக்குற சிந்தனை. இது எல்லாமே ஒன்னா சேரும்போது தான் அந்த சக்தி வாய்ந்த கவசம் உருவாகுது. சரி, இந்த ஸ்பெசிஃபிக்கான நாராயண கவசம் எப்படி உருவாச்சு? இதோட கதை ரொம்ப பழமையான பாகவத புராணத்திலிருந்து வருது. வாங்க அந்த சுவாரஸ்யமான கதைக்குள்ள போகலாம். கதையோட ஆரம்பமே ஒரு பயங்கரமான போர்க்களத்துல தான். ஒரு பக்கம் தேவர்களோட அரசன் இந்திரன், இன்னொரு பக்கம் 3 தலை கொண்ட ரொம்ப வலிமையான அரக்கன் திரிசிரன். போர்ல இந்திரன் தோத்து போற நிலைமைக்கு வந்துடுறான். அவனோட தைரியம் எல்லாம் போயிடுச்சு. அப்போதான் அவனுக்கு ஒரு ரகசிய ஆயுதம் கிடைக்குது. ஆனா அது வாளோ வேலோ இல்ல, அது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். அந்த மந்திரத்தை அவன் தன்னோட ஆன்மாவோட முழுமையா இணைச்சிக்கணும். அதோட விளைவு ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. இந்திரனோட மனசுல இருந்த பலவீனம் எல்லாம் போயிடுது. சொல்லப்போனா இறைவனே அவனுக்குள்ள இருந்து செயல்படுற மாதிரி ஒரு உணர்வு. முடிவுல அந்த பயங்கரமான அரக்கன் தோற்கடிக்கப்படுறான். ஆனா பாருங்க, இது வெறும் ஒரு புராண கதை மட்டும் இல்ல. இதுல ஒரு ஆழமான உருவகம் இருக்கு. இதுல வர்ற இந்திரன் யாரு? அது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற உணர்வு, நம்ம கான்ஷியஸ்னஸ். அப்போ அந்த 3 தலை அரக்கன், அதுதான் நாம தினமும் எதிர்கொள்ற இந்த சிக்கலான புற உலகம். சரி, இந்திரனுக்கு அவ்ளோ பெரிய உதவியை செஞ்ச அந்த ஒலியின் கவசத்துக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு, அது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு இப்போ விரிவாக பார்க்கலாம். நாராயண கவசங்கிறது ஒரே ஒரு மந்திரம் கிடையாது. இது பல மந்திரங்களோட ஒரு தொகுப்பு. இதுல இருக்கிற ஒவ்வொரு மந்திரமும் ஒரு குறிப்பிட்ட தெய்வீக வடிவத்தை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக அழைக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு சூழலுக்கும் ஏத்த ஒரு பாதுகாப்பை இது கொடுக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க தண்ணியில பயணம் செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க. மச்ச அவதாரத்தை, அதாவது மீன் வடிவத்தை பாதுகாப்புக்காக அழைக்கலாம். இல்ல ஒரு காட்டுக்குள்ளேயோ போர்க்களத்திலேயோ இருக்கீங்கன்னா நரசிம்மர், அதாவது சிங்கத்தலை கொண்ட வடிவம் உங்களை பாதுகாக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒரு குறிப்பிட்ட தெய்வீக பாதுகாப்பு இதுல விவரிக்கப்பட்டிருக்கு. இந்த மூல நூல் நாராயண கவசம்னா என்னன்னு சொல்றதோட நிறுத்திக்கல, அதை எப்படி சரியா பயிற்சி செய்யணும்னு ஒரு தெளிவான வழிமுறையும் கொடுக்குது. இந்த பயிற்சியில 3 முக்கியமான படிகள் இருக்கு. முதல் படி ஞாசம். அப்படின்னா அந்த புனிதமான மந்திர ஒலிகளை நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாகத்திலையும் மனசால பொருத்தி உணர்றது. 2வது, சரியான ஒரு ஆசனத்துல உட்காந்து தியானம் செய்யணும். கடைசியா அந்த மந்திரத்தோட முழு அர்த்தத்தையும் உணர்ந்து மனசுல அந்த தெய்வீக உருவத்தை நினைச்சுக்கிட்டே உச்சரிக்கணும். இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்கு நம்மளை கொண்டு வருது. ஒருத்தர் ஏன் இந்த மாதிரி ஒரு பயிற்சியை செய்யணும்? இந்த நூல் இதுக்கு 2 தனித்துவமான நோக்கங்களை சொல்லுது. முதல் நோக்கம் நம்ம அன்றாட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது. அதாவது வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள், நோய், மன அழுத்தம், இதுல இருந்தெல்லாம் நம்மளை பாதுகாத்துக்கிறது. ஆனா 2வது நோக்கம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஆழமானது. அதுதான் ஆன்மீக நோக்கம், மாபெரும் விடுதலை. அதாவது நமக்கு நாமே போட்டுக்கிட்ட கட்டுப்பாடுகள்ல இருந்து விடுபட்டு இந்த பிரபஞ்ச உணர்வோட ஒன்னா கலக்கிறது. இந்த மந்திர பயிற்சியோட சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு புரிய வைக்கிறதுக்கு சித்திரரதான்னு ஒரு மன்னனோட கதை சொல்லப்படுது. அந்த மன்னன் தன்னோட வான்வழி ரதத்துல, அதாவது ஒரு விமானத்துல பறந்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல வரும்போது அந்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து கட்டாயமா கீழே இறங்க ஆரம்பிக்குது. கீழே அந்த இடத்துல அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தா, பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யோகி இதே நாராயண கவசத்தை தியானம் செஞ்ச இடம் அது. அந்த இடத்துல மந்திரத்தோட சக்தி அலைகள் இன்னும் இருக்கிறத அந்த மன்னன் உணர்றான். உடனே அவனுக்கும் அந்த தெய்வீக வடிவத்தை தியானம் பண்ணணும்னு ஒரு தூண்டுதல் வருது.
அவன் தியானிக்க ஆரம்பிச்ச உடனே என்னாச்சு தெரியுமா? அந்த ஆபத்து விலகிடுச்சு. அவனோட வாகனம் திரும்பவும் பாதுகாப்பா தன்னோட வழியில பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது அந்த மந்திரத்தோட சக்திய நேரடியா காட்டுற ஒரு அற்புதமான உதாரணம். அப்போ இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்? நாராயண கவசம்ங்கிறது வெளியேந்து வர்ற ஆபத்துக்காக போடுற ஒரு கவசம் மட்டும் இல்ல. இது ஒரு ஆழமான உள் மாற்றம் சம்பந்தப்பட்டது. ஒருவேளை உண்மையான கவசம் உங்கள உலகத்திலிருந்து இல்ல, உங்களுக்குள்ளேயே இருக்கிற உங்க வரம்புகள்லிருந்து உங்களை பாதுகாத்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க.